86ல வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் இதே பிரச்சனை. ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 3ஆம் தேதி 2019 இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்துறாரு. 3 மொழிகளை கற்க வேண்டும், உண்மைதான். காரணம், உலகம் மாறிவிட்டது, முன்னேறி கொண்டிருக்கிறது, எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி. காரணம் 68 அப்படித்தாங்க. அப்ப இருந்த கல்விக் கொள்கை அப்படித்தான். ராஜீவ்காந்தி ஐயா காலத்துல வந்த 2வது கல்விக் கொள்கை அப்படித்தான். ஆனா மோடி அவர்கள் அதை மாத்தி 3 மொழி கத்துக்குங்க, தமிழ் மொழி கத்துக்குங்க, ஆங்கில மொழி கத்துக்குங்க, பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்குங்க, மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ, ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கத்துக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு.